ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான தந்தூரி சாய் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தந்தூரி சாய் பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே ரொம்பவே ஃபேமஸாக உள்ள ஒரு சாய். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தந்தூரி டீ அது செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி மட் பாட்டு தாங்க. இந்த பாட்டை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 பேருக்கு தான் டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல் க்ரீம்டு மில்க், அதனால் இதே அளவு வாட்டரும் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணும்போதோ ஒரு கப் டீ சாப்பிட்டோன்னா நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ பால் வந்து இந்த நேரத்தில் பொங்கிட்டே வருது. இது பொங்கும்போது நமக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான டீ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணுறேன். டீ வந்து ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கிராம்பு 3 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு டீக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா கொதிக்கும்போது 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து சிம்மில் கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டே இருக்கும். எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மட்பாட்டை நம்ம இந்த மாதிரி நல்லா நெருப்பில் வச்சு நல்லா வாட்டிக்கணும். எந்த அளவுக்கு இந்த மட்பாட்டை நம்ம தீயில காமிச்சு நல்லா வாட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டீ பக்காவாக நமக்கு கிடைக்கும். இப்போ கீழே காமிக்கிற அந்த பிக்சர் மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அனலில் அதாவது கங்கில் நல்லா இந்த மாதிரி பாட்டை வந்து வாட்டி எடுத்துப்பாங்க. இந்த பாட் நமக்கு சூடாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மட்பாட் ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தந்தூரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டீயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேர்ஃபுல்லாக இந்த மட்பாட்டை வச்சு இதில் எவ்வளோ அழகாக தந்தூரி சாய் ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான சுவையான தந்தூரி சாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பாட்க்கு மாற்றிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹாட்டான தந்தூரி சாய் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.